இப்போ டைட்டிலே அதை வச்சிருவோம் ப்ரோ. பிரதீப் ரங்கநாதன் கடந்து வந்த பாதை. வெல்கம் டு சையத் வாட் த எஃப். வணக்கம் வெங்கட். இந்த வீடியோ ஃபுல்லாக பிரதீப் ரங்கநாதன் அவர் கடந்து வந்த பாதை, இனி அவருக்கு இருக்கிற ஃபியூச்சர், இதை பற்றி நம்ம வந்து ஜென்சி கூட கொஞ்சம் வந்து நம்ம சேனலை வந்து வளர்த்துங்கிறதுக்காக இந்த டாபிக் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அவ்வளோதான் கஷ்டப்படுத்த வேலை. ஆர்சிபி ஃபேனானா போதும், ஜென்சி வந்துடும். அப்படியா போட்ட ஜென்சியா எனக்கு வேணாம் போதும். நான் பூமர் இருந்துட்டு எனக்கு தேவையே வேணாம். சரி, ஓகே. ஜென்சி கூட ரிலேட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, பிரதீப் ரங்கநாதன் கடந்து வந்த பாதையை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். சொல்லுங்கள் வெங்கட். ஜென்சி கூட ரிலேட் பண்ணுறதுக்கு தான் வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பிரதீப் ரங்கநாதன் படத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க தானே ப்ரோ? அன்றைக்கி எதுவும் ஒர்க் கால்ஸ் இல்லை ப்ரோ, இதெல்லாம் சரி கூப்பிட்டானுங்க, சரி 3 மணிக்கு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டேன் படத்துக்கு. அதான் சரி, ஓகே. நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அதாவது என்ன நினைக்கிறேன்னா, நான் அடுத்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அடுத்த படம் வந்து இட்ஸ் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் மீட்டிங் அண்ட் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அது ஒன் ஹிட் வண்டர் நம்ம விக்னேஷ் சிவனும் ஆல் ஹிட் வண்டர் பிரதீப் ரங்கநாதனும் மீட் பண்ணாங்க அடுத்த ப்ராஜெக்ட்ல. அது வந்து அதாவது அந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்னா கோலிவுட் வந்துடா பிரதீப். எனக்கு திஸ் இஸ் நாட் a joke. அந்த ப்ராஜெக்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னா கோலிவுட் வந்துதான். சீரியஸ்லி நான் ரொம்ப நாளாவே வந்து ஆக்சுவலாக வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த இன்டர்நெட் சமூகமே சேர்ந்து அடிக்கும், நம்மளும் கூட சேர்ந்து 2 கொட்டு கொட்டலாம், அந்த வார்டனை எல்லாம் கொட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா லைன்ல, அந்த மாதிரி நம்மளும் ஜாயின் பண்ணிடலாம் அந்த லைன்ல. ரொம்ப நாளாக எனக்கு ஆசைப்படுவேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அந்த தோனியை பற்றி அவன் பழைய ஃபேஸ்புக்கில் ஏதோ தோனியை பற்றி தப்பாக பேசினது இதெல்லாம் வந்து சர்க்குலேட் ஆச்சா. அப்போலேருந்தே இவன் எதோ மாட்டுவானே, இவன் மட்டும் நம்ம கையில் மாட்ட மாட்டேங்கிறான். நானும் ரொம்ப ஒவ்வொரு படமும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் அது வந்து இப்போ நம்ம கையில் வந்து மாட்ட மாட்டேங்குது. ஸோ பட் என்னன்னா, தவிர்க்க முடியாத சக்தியாக அவர் வளர்ந்துக்கிட்டே இருக்காரு. அதை வந்து என்னாலையும் மறுக்க முடியல. பட் ரைட் நவ் இஸ் கெட்டிங் பீட்டன் அப் ஃபார் ராங் ரீசன்ஸ். அதில் என்னால் மனசு வந்து அந்த கொட்டுக்கா போய் வைக்க முடியல. ஸோ இப்போ சில அடிகள் விழுகுது, என்னால் அது மனசு வந்து அதில் வந்து போய் இன்வால்வ் அடிக்க முடியல. டியூடை பற்றி பேசிடுவோம். டியூடில் வந்து அந்த கலாச்சார காவலர்கள் பேசுகிற கிரிட்டிசிசம் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரதீப் ரங்கநாதன் அந்த டியூட் படத்தில் வந்து இவங்க அட்டாக் பண்ண வேண்டியதே நம்ம மமிதா பைஜு தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் இவனுக்கு அட்டாக் பண்ணணும். ஏன்னா வந்து இதில் வந்து அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். இவளை கடைசியாக அந்த லேட்டராக அந்த பைக்கில் தடிக்கி விழுந்து இவளை லவ் பண்ணுறான்னு சொன்னதை தவிர இவரை எந்த தப்பையும் பண்ணியிருக்க மாட்டான். சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவான், கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான். இவளுக்கு டவுட் இருக்குன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே இருந்துருக்கூடாது. அதுக்கு வந்து கல்யாணத்துக்கும் ஒத்து ஊரெல்லாம் கூப்பிட்டு மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் கூப்பிட்டு 32 ஸ்டேட்லேருந்து ஆளுங்க சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ணிடுவானுங்க. இப்போ நானும் பார்க்குறேன், எல்லா தமிழ் சினிமாவும் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன் எடுத்துக்கோங்க, இல்லை இது எடுத்துக்கோங்க. எல்லா படத்துலையும் வந்து திருந்துற தாயோடிங்க கல்யாண நாள் அடிக்க தான் திருந்துவாங்களா? வேற நாளில் நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா? எவ்வளோ ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகுன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் வராங்க, அவங்க பஸ் டிக்கெட்டு, வர கார் செலவு, பெட்ரோல் செலவு எல்லாம் வரப்ப இந்த தாலி கட்ட நேரத்தில் தான் அப்படி கண்ணில் ஃபீல் பண்ணி திருந்தாங்க. இது வந்து தமிழ் சினிமா கலாச்சாரம். நீங்க என்னமோ இன்னைக்குதான் தமிழ் சினிமா பாக்குற எல்லா படத்தையும் கல்யாண மேடையில திருந்தீங்களா? வேற ஒரு 4 நாள் முன்னாடி உங்களுக்கு அந்த உதயமே வராது. இந்த பாட்டு இருக்குமே, அது என்னது, பிரசாந்த் பாட்டு, கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, அங்க ஒரு பொய்யா ஒரு சொல் கண்ணே, இந்த பாட்டு பூண்டை நீ 2 நாள் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி பாடி அவனுக்கு நீ கரெக்ட் பண்ண மாட்டியா? பாட்டு நீ வந்து 2 எனக்கு என்னன்னா, இந்த கல்யாண டைம்ல அவங்க பண்றதாம எனக்கு எரிச்சலா இருக்கும். இந்த சீன்ல விறுவிறுப்பை ஏத்துறாங்களாம். அதுதான் எனக்கு வந்து எனக்கு அதாவது டிராகன் நல்ல படம் தான். ஆனா அந்த படத்துல நீங்க சொன்ன அதே இதுல எனக்கு வேற ஒரு கம்ப்ளைண்ட். அந்த படத்துல நீ திருந்தவே தேவையில்லை. நீ வந்து பெரிய ஆள் ஆயிட்ட ஏற்கனவே. நீ போயிட்டு உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அந்த சின்ன பையனுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்டேன்னா நீ மாசா இருக்கலாம். கடி லோகரை மீட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த பையனோட வாழ்க்கையை செல் பண்ண மாதிரி இருக்கா. எனக்கு வந்து டிராகன் படத்தை இவனுங்களாம் அடிச்சிருந்தாங்க, நான் கூட சேர்ந்து சமஜாலியாக அடிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த பாட்டுலேருந்து அந்த படம் பிடிக்கல. அந்த செகண்ட் ஒரு செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் மோடு போவோம் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் வந்து டிராகன்லாம் இவனுக்கு கொண்டாடினானுங்க. நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். எனக்கு என்னன்னா, எப்பயுமே இவனுக்கு வந்து இந்த கீழ் லெவலில் இருக்கானு தெரியுமா, இவனை மட்டும் நேர்மை நீதி நியாயம் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பானு. நீ மட்டும் நேர்மையாக வாழும். நீ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் யார் கூடயும் அப்போதைக்கும் எடுத்துக்க மாட்டான். என்ன ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் போட்டிருப்பான், அப்படியே வேலைக்கு போயிடுவான், இதெல்லாம் பண்ணிடுவான். அட்லீஸ்ட் நான் அவன் போயிட்டு அந்த வேலை நல்லா தான் பார்ப்பான்.
நீ வேலையே செய்யாம ஏமாத்திருந்தா பரவாயில்ல, உனக்கு அந்த வேலையில டேலண்ட் இருக்கு. மொத்தத்துல கம்பெனி பொறுத்த வரைக்கும் உன் சர்டிஃபிகேட் உண்மையா இல்லையாங்கிறது ரெண்டாவது கன்சர்ன். அதாவது அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளாம் காலேஜ் முடிச்சு வேலைகள் இருக்கிற ஆளுங்க. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா காலேஜ் சர்டிஃபிகேட் வந்து ஜஸ்ட் சம்திங் டு கெட் என்ட்ரி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க வேலையில சஸ்டெயின் ஆகிறதா அந்த திறமை தான். அதை வந்து அந்த பேப்பர் இல்லைன்றது அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. இவன் வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவன் வந்து நீ வாடா நம்ம மாமா கம்பெனி இருக்கு, எங்க மாமனார் கம்பெனி தான், கூகுளை விட மேல ஒரு 5 லட்சம் சம்பளம் கொடுத்துறேன், வந்து ஜாலியா இரு, 6 மாசம் தான் அரியர் எழுது, அப்புறம் நான் என் ஐடி கம்பெனில ரெஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன்டா, நல்ல பொசிஷன், கூகுளோட தான் கம்பெனி கிடையாது, 1008 கம்பெனி இருக்கு உன்னை எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த விஷயத்தை இவ்வளவு அழகா சால்வ் பண்ணிருக்கலாம். நீ வந்து நியாயம் இருக்குல்ல, இப்ப அது கேஎஸ் ரவிக்குமார் அவ்வளவு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கான், அவன் நியாயமா இருந்தா அந்த ஃபேக்டரி கட்டிருப்பான்னு நீ நினைக்கிறியா? உண்மையை சொல்லு, புரியுதுங்களா? இவனுங்க யாருக்கு நியாயம் ப்ரீச் பண்றாங்கன்னு தான் கணக்கு. ஒரு கீழ் அந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அதுக்கும் கீழே இருக்கவனை மட்டும் நீ நியாயமா இரு, அறத்தோட இரு, இது எல்லாமே சொல்லணும். மொத்தத்துல என்ன தெரியுமா, இந்த இதுக்குதான் வந்து மோனிகா சாங்ல வந்து எங்க இவங்க பூஜா ஹெட்ஜே மேடம் வந்து ஒரு பொண்ணான கருத்து சொல்லியிருக்காங்க. என்னது, வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து ஒரு லெவல் கீழே இருக்கணும், ரொம்ப நேர்மையா இருக்கலாம் அவசியம் கிடையாது. ஒரு இடத்துல லஞ்சம் கொடுத்தா உனக்கு சீக்கிரம் வேலை நடக்குமா, கொடு. அதாவது அந்த இடத்துல லஞ்சம் கொடுக்காம நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னு வைங்க, அடுத்த வேலை சோத்துக்கு வழி இருக்கு. அடுத்தவங்க குடியை கெடுக்காம உன்னால ஒரு ஷார்ட் கட்ஸ் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு பண்ணி வாழ்க்கையில முன்னேற வழி பாரு. ஏன்னா மேல இருக்கவனுக்குலாம் அந்த ஷார்ட் கட்லாம் லீகலைஸ் பண்ணி வச்சுட்டான். புரியுதுங்களா? ஒரு டாக்ஸ் ரிட்டர்ன் எடுக்கிறதோ இல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஒரு கம்பெனி மூழ்கிடுச்சுன்னா அதை வந்து வேவ் ஆஃப் பண்றது, டோட்டல் லோட வேவ் ஆஃப் பண்றது லீகலா பண்ணி வச்சிருக்கான். ஆனா நீ லோட திருப்பி கட்டினா உன் சட்டையை பிடிச்சி கேட்பான், யாரடா யாருக்கு வேவ் ஆஃப் பண்றதுன்னு உன் சட்டையை பிடிச்சிடும். ஸோ இவனுக்கு என்னன்னா எது நியாயங்கிறதே, லீகல் இல்லீகல், எது நியாயம் எது தப்புங்கிறதே வந்து அந்த கிளாஸை பொறுத்து மாறி இருக்கு. ஸோ கீழே இருக்கவனுக்கு எப்பயுமே இது வந்து நியாயம், இது வந்து கரெக்டா இருக்கு, நேர்மையாருன்னு சொல்லி ப்ரீச் பண்ணிட்டே இருப்பானுங்க. மேல இருக்க வந்து அந்த ட்வீட் பண்றது, இது மூலமா சம்பாதிக்கிறது, அட்வான்டேஜஸ் எடுக்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா, இது எல்லாமே அவன் பண்ணி மேல போயிடுவான். அதெல்லாம் லீகலைஸ்டா இருக்கு, அவனோட ட்ராக் எல்லாமே லீகலைஸ்டா இருக்கு. உனக்கு தான் நிறைய நீ எச்சு துப்புனா கூட உன்னை பிடிச்சி ஃபைன் போட்டு விட்டுருவான். டிராகன் படம் வந்து ஓகே as மூவி இஸ் குட் மூவி தான். அந்த கடைசி அந்த கல்யாணத்துல நடக்கிறது மட்டும் தான் எனக்கு காண்ட. என்னடா நீ எப்படா யாரா இதெல்லாம் நீ திரும்பி பாரு மொத்த எனக்கு டென்ஷன் ஒம்மாடே, யாரா நீ எதுக்குடா எந்திரிக்க உட்கார சொல்லி. அந்த நானா இருந்தேன்னா உட்காந்து இந்த கல்யாணம் என்னவனே டக்குன்னு இங்க வேற யாரையும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் இருக்கேன், அந்த சீன்லயாச்சும் என்ன சேர்த்துக்கடா ஏதாவது சொல்லு. அதாவது அந்த இடத்துல வந்து அந்த கிளைமேக்ஸ் வச்சா அந்த மூவி முடியும் பேசிக்கலி. இல்லைன்னா வந்து ஒத்துக்க மாட்டானுங்க. அதாவது அந்த இடத்துல அவன் வந்து கடைசி வரைக்கும் சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்டான்ற மாதிரி காட்டினீங்கன்னா இன்னொரு குரூப் வந்து அடிக்கும், இனிமே படிக்க தேவையில்லை, ஃபேக் டிகிரி வச்சு போலான்ற குரூப் அடிக்கும். அதனால அவங்க சினிமா எடுக்கிறவங்க அப்படிதான் எடுத்தாகணும். ஸோ பட் அது ஒரு வேற மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ, இவன் பண்ணதுல எவ்வளவு அஃபெக்ட் ஆகும், பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிட்டா, இவன் பேரண்ட்ஸ் கரெக்டோட இன்சல்ட், நீ வந்து அது கொஞ்சம் கில்ட்ட ப்ராசஸ் பண்ணிருக்கலாமே, கொஞ்சம் கில்ட்ட ப்ராசஸ் பண்ணி அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். இதுதான் வந்து லாஜிக்கலா. எனக்கு சில டைம் படத்துல வந்து ஒருத்தன் நேச்சுரலி பண்ணாததை ட்விஸ்டுக்காக எழுதணும்னு எனக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவேன். நிறைய இடத்துல வந்து இப்போ எப்படின்னா இது வந்து முக்கியமான எவிடன்ஸ் வேண்டி இந்த எஜ்ஜில் கீழே வச்சுட்டு போவோம், சைடில் வச்சுட்டு போவோம் உழுவுற மாதிரி. அது எதுக்குன்னா இப்போ உளுந்து உடையணும் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் வரணும், அதுதான் உன்னோட நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ சாமி கீழே விழுந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி உள்ள தள்ளி வைப்போம். அந்த ஒரு நார்மல் ஹியூமன் எடுக்காத டெசிஷனை எடுக்க வச்சு அந்த ட்விஸ்ட்டை கொண்டு வருவானுங்க. அது லேசி ரைட்டிங் பேசுறான்ல, சிம்பிளா ஸ்டோரியில தான். அதாவது இவன் வந்து கில்ட் வந்து கல்யாண மேடையில வச்சு எல்லாரும் முன்னாடியும் சொல்றதுக்கு பதிலா 2 நாள் முன்னாடியே கௌதம் வாசுதேவ் மேனன் போய் பிரைவேட்டா சொல்லிருக்கலாம், கௌதம் வாசுதேவ் மேனன் எனக்கு வந்து காலேஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் மேட்டர் இல்ல, இட்ஸ் ஓகே, அந்த பையனை நம்ம டேக் கேர் பண்ணிக்கலாம்னு சொல்ற மாதிரி கூட நீங்க ஏதாவது பண்ணிடலாம். நீங்க ஹீரோ கில்ட் ப்ராசஸ் பண்றதுக்கு ஸ்டேஜ் ஏறி எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி அதுக்கப்புறமா கடைசியில டெலிவரி பாயா போய் தான் நீங்க வந்து வாழ்க்கையில அரெஸ்ட் ஆகி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு. இப்போ என்ன தெரியுங்களா, அந்த கம்பெனிக்கு பிரச்சனை, நீ பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் பாதியில நிற்கும், அவன் ஹையர் பண்றதுக்கு ஆள் தெரிஞ்சிருப்ப. இந்த தருணத்துல ஒரு முக்கியமான இடத்துக்கு வரோம் நம்ம. இப்போ ஒருத்தன் வந்து அவ்வளவு பெரிய புடிங்கியா இருந்தா நீ பாடாடுறா அப்படின்னு கவுண்ட் பண்ணுவான். அது அவ்வளவு பெரிய புண்டையா இருந்தா நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என்கிட்ட கேட்க. இப்ப நானும் ஒரு கிரியேட்டர், இப்ப நான் மேல வந்துட்டேன், புரியுதுங்களா? நீ ஏன்லாம் கேட்க கூடாது, நீ கேள்விங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணிட்டு நீ வந்து அதுல என்ன கேள்வி கேளு, அப்புறம் நம்ம வந்து கொலாப் போட்டு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி ப்ரோ இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. இப்படி யாராவது பெரிய யூடியூப் ஆளை பிடிச்சி அடிங்க, அவன் வந்து உங்களுக்கு ரிப்ளை வீடியோ போடுவான். அப்புறமா வரவே பட்டிக்கிறார் ப்ரோ வலிக்கு. அடி பீடாகே அனுப்ப சொல்லுங்க சப்ஸ்டியூட்டா, எனக்கு டென்ஷன்.
சரி ஓகே. அது முடிஞ்சிருச்சு. சரி எங்க மெயினான டூடுக்கு வாங்க. டிராகன்ல போயிட்டு கைடு லோகர்ல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டீங்க. ஓகே. அ அ லைக் பிரதீப் ரங்கநாதன் வந்து எல்லா படத்துலயும் அவனே நல்லவனாவும், அவனே தியாகியாவும் நடிக்கிறான். என்ன அது தியாகி காம்படிஷன்ல இவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான் போல. அது வந்து ரொம்ப நாளா தமிழ் சினிமால ஹீரோக்குன்னு அது ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டானுங்க. இப்ப விஜய்னா வந்து என்ன பண்றாரு? எல்லா படத்துலயும் தியாகம் தான் பண்றாரு. கத்தி படத்துல என்ன பண்ணாரு? சர்க்கார் படத்துல என்ன பண்ணாரு? எல்லா படத்துலயும் இந்த ஹீரோங்கிறவன் தியாகம் பண்றவன் தான். இந்த டெம்ப்ளேட்டை எப்பயுமே எழுதி வச்சுட்டானுங்க. அது வந்து பிரதீப் ரங்கநாதன் ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கம்மியா தான் பண்றான். ஷாஜகான் படத்துல அண்ணா என்ன பண்ணாரு? எல்லா படத்துலயும் ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ ஒரு இதையோ காப்பாத்துறான். எல்லா இடத்துலயும் வந்து ஒரு தியாகமா தான் இருக்கும். அது ஒரு அப்படி ஹீரோ டெம்ப்ளேட். அப்படி தெரியல ப்ரோ. டூட்ல மட்டும் தான் அப்படி இருந்தது. இப்ப லவ் டுடேலயும் பிரதீப் ரங்கநாதன் ஒரு முள்ள மாரி தான். ஆமாமா. ஓகேங்களா? எனக்கு அது அந்த மாரி புரியல. டிராகன்ல முன்னா நம்பர் முள்ள மாரி பிரதீப் ரங்கநாதன் தான். அந்த படம் ஃபுல்லாவே சரியான இதாயிட்டு கடைசியில திருந்துவாப்புல. ஆமாமா. எப்பலாம் திருந்தணுமோ அப்பலாம் விட்டுட்டு, கடைசியில கல்யாண மேடையில போய் திருந்துவாப்புல. அவ்வளவு பெரிய முள்ள மாரி அதான் அவரு. எனக்கும் புரியல இவனுங்க. லவ் டுடே செகண்ட் ஹாஃப் பார்த்தானுங்களா இல்லையானே தெரியல. ஏன்னா அந்த நிக்கி அதுக்கடுத்து இவனோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் காட்டுவாங்க. இவன் எவ்வளவு மோசம்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் இவனுக்கு பார்த்தானுங்களா? இவனுங்க எது இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே லேப்டாப் மூடி வச்சுட்டானுங்களா? என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது இந்த கலாச்சார கணிச்சுலாம் காண்டு. அது வந்து எப்படி இவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு தெரியல. ஆதிவரியன் ப்ரோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் இந்த சேனல்லே வந்திருக்கான். நீங்க முடிஞ்சா கண்டுபிடிங்க. அவன் கால் பண்ணி என்ன ப்ரோ பிடிக்கல அப்படின்னா, படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா சரத்குமார் பாவம்ல அப்படிங்கிறான். அதாவது அந்த படத்துல கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நெறைய இருக்கு. அதெல்லாம் விட்டானுங்க. அத விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம, டேய் இப்படியெல்லாம் படம் எடுக்கலாமா? அதாவது அந்த பட பிரிமைஸ் அது. அவன் வந்து என்ன படம் எடுக்கிறான்னா, இந்த மாரி ஒரு கஷ்டமான சினாரியோல ஒரு ஹீரோ மாட்டிக்கிட்டு என்ன பண்றான்றதுதான் பிரிமைஸே. இப்படி எப்படி டெபிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி எப்படி நீ படம் எடுக்கலாம்? இப்படி ஒரு கான்செப்டே வந்து ரொம்ப கேவலமான கான்செப்ட். இப்படி நீ படமே எடுக்கக்கூடாதுன்றதான் அவங்களோட பிரச்சனையே பேசிக்கலி. அடிக்கணுங்கிறது மமிதா பைஜு தான் இவனுக்கு அடிக்கணும். ஆக்சுவலா இந்த படத்துல வந்து ஜெஸ்ஸி அவங்களோட பெரிய வில்லி வந்து இதுல மமிதா பைஜு தான் பெரிய வில்லி. எவ்வளவு கஷ்டப்படுறான் ஒருத்தன். நீ சரி உன்னோட தேவைகள் இருக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் அதை விட்டுறேன். கவர்மெண்ட் எவ்வளவு ஆடு போடுது அதை விட எவ்வளவு ஆடு நடக்குது. ஒரு காண்டம் போட்டு யூஸ் பண்ணிடலாம். அதையும் பண்ண மாட்டான். அடுத்தது நீங்க சொன்னதான் தயவு செஞ்சு ஒரு கும்பிடு போட்டு கிளம்புறப்ப அவளும் இப்படி பண்ணி நான் உன்னை சேர்த்தி வைக்கணும் கிளம்பி தோழடி நான் வீட்டுக்கு போகணும். டென்ஷன் ஆகும் அந்த சீன்லாம் நீங்க சொன்ன மாதிரி. அதாவது அந்த சீன்ல தான் எனக்கு படம் பிடிக்கும். அது வரைக்குமே ஜாலியா தான் இருந்தது. லைக் ரொம்ப லாஜிக்லாம் பார்க்காம நான் பாட்டு பார்த்துட்டே இருந்தேன். அந்த சீனுக்கு அப்புறம் சப்பா அதாவது அவனே வந்து அந்த படத்துல மமிதா பைஜு மொக்கையா காட்டியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அவனோட எக்ஸ் இவளோட நல்லா இருப்பான் அந்த படத்துல. இவன் இல்லாம இவளோட நல்ல கேர்ள் தான் வச்சிருப்பான். இவ போனதுக்கு அப்புறம் இவனே 2 வருஷம் அங்கிட்டு இங்கிட்டு வேலை பார்த்தானே ஏதாவது ஒரு பொண்ணை இதே கதை நீ வந்து டேட்டிங் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி இவனை செட்டில் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதெல்லாம் விடுங்க ப்ரோ. கடைசியில லாஸ்ட் ஒன் டைம் எங்க அப்பாவை எனக்கு அது இன்னும் காண்டா இருக்கும். ஒருத்தன் எவ்வளவு தாண்டி கஷ்டப்படுவான் வாழ்க்கையில. செம்ம கண்டா இருக்கும் ப்ரோ. அதாவது அவன் வந்து உன்னை கொன்றுவான். லைக் இது குழந்தை வந்து லைக் பாஸ்டர்ட் சைல்டுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கொன்றுவான். எல்லாரையும் கொன்றுவான். அந்த குழந்தைய வேற கூட்டு போவான். அப்போ குழந்தை எப்பா அதாவது அதான் சொல்றேன் லாஜிக்கலா இந்த படத்தை அடிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நீங்க தப்பான டார்கெட்டை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வந்து இந்த பாரிக்கும் இவளுக்கு இருக்க லவ்வோட இன்டென்சிட்டி அவன் காட்டாம விட்டான். அதுல வந்து நிறைய பேர் வந்து தேவர் த்ரோன் ஆஃப் லைக் எப்படின்னா லைக் ஏன்னா அவன் வந்தோடனே அவனை ஜோக்கர் மாதிரி காட்டிடுவான். வந்த உடனே அவனுக்கு ஒரு கெத்து இருக்கு. லைக் அவன் வந்து ஒரு நல்ல நீ சிறப்பான ஆள் நீ அப்படின்னு காட்டாம வந்த உடனே எனக்கு ஆள தெரியும் அப்படின்வான். அவனே இங்க வந்துருவான். அவன் உடனே அண்ணா அண்ணான்னு காலை பிடிச்சோடனே இவ மமிதா வந்து பாரிய விட்டுருவான், பாரி கூட இருப்பாங்கிறது ஒரு ரெஜிஸ்டர் பண்ணல கரெக்டா. அவங்களுக்கு லவ் இன்டென்சிட்டியோ எதுவுமே வந்து கடைசி வரைக்கும் இவனுக்கு மெயினான எக்ஸ்பெக்டேஷன் என்ன எனக்கே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த அதாவது குழந்தை ஃபார்ம் ஆகிற சீன் வர வரைக்குமே. ஆனா கரெக்ட் நீங்க அதை வந்து தப்புச்சிட்டான். அவன் வந்து செகண்ட் ஹாஃப்ல நீ கன்ஃபியூஸே ஆகாது. அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்கிற கிளாரிட்டிக்கு தான் அந்த குழந்தை ஃபார்ம் ஆகிற சீன் வச்சிட்டான். வேற ஏன்னா வந்து எனக்கு இந்த ஆரியா 2 படம் மாதிரி போகுது போல அப்படின்னு நான் நினைச்சேன். அதாவது பேசிக்கலி லோகேஷ் கனகராஜ் லியோல பிளாஷ்பேக் எப்படி சொல்லியிருக்கணுமோ அத மாதிரி இதுல பண்ணாம இதுல பிளாஷ்பேக் ஒரு லைன்ல சொல்லி முடிச்சிருவான். நான் வந்து காலேஜ் போனேன் 6 மாசம் அவன் வந்து ப்ரொபோஸ் பண்ணா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சிருவான். ஆனா இவன் வந்து ஃபுல்லா 20 நிமிஷத்துக்கு பிளாஷ்பேக் எடுத்துட்டு வந்து ஃபேக் பிளாஷ்பேக்னுவான். அதுதான் வந்து பிரச்சனை பேசிக்கலி. எனக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஃபார்முலா பிடிச்சிட்டான் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தெரியுங்களா?
அவன் படம் வந்து போர் அடிக்கிறது கிடையாது. என்னன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவன் நீங்க அந்த லவ் டுடே அவன் ஃபார்மேட் பாருங்களேன். அடுத்த சீனுக்கு அவனுக்கு ஒரு தொல்லை இருந்துகிட்டே இருக்கும். அவன் சால்வ் பண்ண போராடிக்கிட்டே இருப்பான். ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து கம்மி ப்ரோ. இப்ப நம்மளுக்கே அட்டென்ஷன் அது 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 ரொம்ப கரெக்டா. அதாவது ஒரு புரோட்டாகனிஸ்ட், ஒரு ஸ்டோரியில ஒரு புரோட்டாகனிஸ்ட்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டடா இருப்போம் படம் பார்க்கறதுக்கு. ஒரு இன்ட்ரிக் நமக்கு வந்திருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த புரோட்டாகனிஸ்ட் வந்து எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறாங்கிறதா ஒரு மூவியோட இன்ட்ரெஸ்டிங்கான இதுவே. அது வந்து கரெக்டா இருக்கு பேசிக்கலி. ஜெனரலா எனக்கு இந்த மாதிரி படங்கள்ல கூட நான் அந்த போன வீடியோல நம்ம இந்த இசை புழுத்திகள் மாதிரி சினி புழுத்திகள் நிறைய பேர் இருக்காங்க. அவனுக்கு எப்படின்னா இந்த யதார்த்த சினிமாவை மட்டும் தான் அப்ரிசியேட் பண்ணான். மெய்யழகன் இந்த இது அது வந்து ஒரு பிளாட்டே இருக்கக்கூடாது. அப்படியே ஸ்லோவா ஒருத்தன் வருவான், மாட்டை எடுத்து கட்டுவான், அப்படியே போவோம் பேசுவான். அதாவது அதுக்கு நான் வந்து தேட்டர் வரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எனக்கு வந்து இந்த வந்து மக்களோட யதார்த்தத்தை பார்க்கணும், இவங்களோட இல்லை வந்து அவங்களோட டெய்லி லைஃப்பை பார்க்கணும்னா நான் என் ஜன்னலை திறந்து பார்த்தா போதும். இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ அவனுங்க யதார்த்த சினிமான்னு சொல்கிறாங்க இல்லைங்க, வாங்க என் விண்டோ என் வீட்டுக்கு வெளியே பாருங்க. இதை நான் 2 ஹவர் முடிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது எதுக்கு நான் காசு கொடுத்து ஒரு படத்துல போய் இதுவே ஒரு இது கொஞ்சம் ஆனா லைட்டா அந்த கௌதம் வாசுதேவ் மேனன் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்ற மாதிரி செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து யதார்த்த சினிமா காட்டும். நான் அது காசு கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண நான் வரல. எனக்கு ஏதாவது வித்தியாசமா காட்டு. அதே மாதிரி ஹீரோ தோக்குற மாதிரிலாம் நிறைய காட்டுவாங்க. நெகட்டிவ் எண்டிங்ல வைப்பானுங்க. அது என் வாழ்க்கையில் ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. நான் எனக்கு செஞ்சு எனக்கு கொஞ்சம் வாழ்க்கையில ஜெயிக்கிற மாதிரி ஏதாச்சும் காட்டி தொலை. இவனுக்கு வந்துட்டு இல்லை நான் யதார்த்த சினிமா மட்டும்தான் நான் நல்ல படம்னு சொல்லுவேன். இது வந்து சினிமா வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் எதை நோக்கியும் போல இதே எடுத்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் தேட்டரை விட்டு வெளியே நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்கும். நீ வந்து ஆர்கியூ பண்ணியோ ஃபோர்ஸ் பண்ணியோ ஒருத்தனை வந்து ஜட்ஜ் பண்ணியோ ஒருத்தனை ஒரு படம் பார்க்க முடியாது. அவனுக்கு பிடிச்சிருந்து வந்து பார்க்கணும். எனக்கு வந்து இந்த டாப் 10 ஃபேவரட் மூவிஸ்லாம் ஒரு டைம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வரீங்கன்னா வாங்க, உங்க லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க, நான் என் லிஸ்ட் எடுத்துட்டு. அதாவது அந்த லிஸ்ட் ரெடி பண்றதா கஷ்டமான வேலை. அதை பத்தி பேசுறது மேட்டரே கிடையாது. நான் பார்த்த மூவி எல்லாம் யோசிச்சு பார்த்தா அப்படியே லிஸ்ட் வரும் பெருசா. இல்ல டாப் 10 அதாவது நிறைய ரீவாட்ச் பண்ணதை எடுங்க. லைக் டாப் 10 மோஸ்ட் ரீவாட்ச்ட் அது வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நிறைய பிடிக்கும். நான் ஹாலிவுட் பொறுத்தியா வருவேன். பரவாயில்லையா? நானும் ஹாலிவுட் 1-2 படம் நான் வந்து 2-3 படம் வந்து ஹாலிவுட்ல பார்த்துருக்கேன். மேஜரா என்னோட டாப் 10ல வந்து போக்கிரி தான் ஃபர்ஸ்ட். என்னோட விஜய்னா மூவிஸ் பேண்ட். இல்ல ப்ரோ, விஜய்னா படம் தான் ப்ரோ நிறைய ரீவாட்ச் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பனா சொல்லணும்னா இட்ஸ் இன்கிரெடிபிள். ஃபர்ஸ்ட் 4 மூவிஸ் ஆர் லைக் ஹிட். ஆஸ் அ டைரக்டர் 1 மூவி ஹிட், 3 மூவிஸ் 100 crores. இட்ஸ் நாட் சின்ன விஷயம் கிடையாது ஆனஸ்ட்லி. அண்ட் அதான் சொல்றேன்ல, நெக்ஸ்ட் படம் தான் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன். பிரதீப் ரங்கநாதன் ஒரு இப்போதைக்கு ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருக்காரு. அதை அசைச்சு பார்க்க ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அதை அசைச்சு பார்க்க ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. ஹோப்ஃபுல்லி ஆஸ் ஆஃப் நோ நாங்க வந்து எனக்கு வந்து குட் ஒப்பீனியன் தான். அந்த தோனி போஸ்ட் இதெல்லாம் மீறியும் ஆஸ் அ மூவி நல்லா தான் இருக்கு. நீங்க வந்து டியூட் அடிக்காதீங்க, டிராகன் அடிக்கணும்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் தாராளமா. இன்னொரு கான்ட்ரவர்சியலான ஒப்பீனியன், இதை சொன்னா நீங்களே டென்ஷன் ஆவீங்க. ஆக்சுவலா வந்து சாய் அபயங்கர் பிஜிஎம்ல வெறும் ஊரும் பிளேட்டே திருப்பி ஸ்லோ வெர்ஷன் ஃபாஸ்ட் வெர்ஷன் போட்டிருக்காங்கல்ல. ஆக்சுவலா நான் அதை என்ஜாய் பண்றேன். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுமா ப்ரோ, நான் வந்து போடா போடியோட பயங்கரமான ஃபேன் ப்ரோ. நான் ஆக்சுவலா இந்த டாப் 10 ரீவாட்ச் மூவிஸ் லைட்டா இடம் கொடுத்தா வந்து பாய போட்டு படுத்துட்டு இங்க பாருங்க, ஓரளவுக்கு தான் முட்டு கொடுக்க முடியும். நிஜமா ப்ரோ, போடா போடி நான் பயங்கரமான ஃபேன் ப்ரோ. நானு அந்த படத்தை ஒரு 30 அடி விஜய் நான் படத்தோட சேர்ந்து வந்து ஃபிளாப் பண்ணதுக்கா அது வெறி. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தேன். அது என்னது, காத்து வாக்குல 2 காதல். டென்ஷன் மேல டென்ஷன் ப்ரோ. அந்த எப்பாடி அது எல்லாத்த விட இப்ப அதை கூட விட்டுரும். அவன் எடுத்த படத்தை அவனும் நயன்தாரா சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க பாருங்க. என்னால முடியல ப்ரோ, அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கிரிஞ்ச் ஆயிட்டேன் ப்ரோ. நான் எனக்கு என்னமோ நயன்தாரா பேட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் விக்னேஷ் நான் நினைக்கிறேன். ஏன்னா 400 ரவுடி தான் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கு போடா போடி பிடிக்கும். எனக்கு என்ன, ஐ திங்க் நயன்தாரா ஹஸ் பீன் a bad influence on him நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றேன்ல, நான் வந்து டாக்குமெண்ட்ரி பாக்குறதுக்கு காசு கொடுத்து வரல படத்துக்கு. ஐ எம் கமிங் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். நீ என்ன மெசேஜ் சொல்றியோ சொல்லு, பட் அதை என்டர்டெயினிங்கா சொல்லு, அவ்வளவுதான். அடுத்து பிரதீப் ரங்கநாதன் இது வந்து ஒரு பபுலா டக்குன்னு வெடிச்சிருமா, இல்ல அடுத்தது ரொம்ப நாள் நீடிப்பாரா அப்படிங்கறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும்.